என்னாச்சு? இவ்வளோ தூரம் வந்தா இங்கே வந்து நின்றுட்ட? அக்கா இப்பயும் நான் சொல்கிறேன், நான் உள்ளே வந்து தான் ஆகணுமா? ஏன்க்கா இப்படி பண்ணுறீங்க? இவ்வளோ தூரம் வந்துட்டாலாம், இங்கே வர மாட்டாளா? கம்முன்னு உள்ளவா அக்கா, வான்னு சொன்னேன். சரிங்கக்கா. என்னக்கா உங்களுக்கெல்லாம் தோசை ஊற்றிட்டு எங்களுக்கு மட்டும் இட்லி ஊற்றிருக்கீங்க? அம்மாடி, நீ மாசமாக இருக்க பிள்ளை, அவனுக்கும் உடம்புல ஆப்ரேஷன் பண்ணியிருக்கேன். 2 பேரும் கொஞ்சம் இந்த மாதிரி சாப்பிடுங்க. எண்ணெய் பலகாரம்லாம் சேர்த்துக்க வேண்டாம், சரியாம்மா? ஆமாங்கண்ணே, பத்த சொல்றது சரிதான். நீ இட்லியே சாப்பிடு, அவனும் இட்லியும் சாப்பிட்டுங்கண்ணே. உடம்புக்கு நல்லது நல்லதோ அதை பார்த்து சாப்பிடுங்க. சரிங்கத்தா. சரி அவந்தியா சாப்பிடு. எனக்கு தெரியும். இன்னும் கோபம் போலியாடி? போகாது போகாது. என்ன சொல்லாமல் நீங்கள் சாப்பிடுங்க, என்ன பார்க்காதீங்க. ம், உன்ன யாரு பார்த்தா? நான் சும்மா பார்த்துட்டு இருந்தேன். தெரியுது தெரியுது. அம்மாடி 2 பேரும் சாப்பிடுங்க. வெளியே ஏதோ சத்தம் கேட்குது. ஆமா, என்ன சத்தம்? யாரது? ஆமா ஆமா, யாரோ 2 பேர் பேசிக்கிற மாதிரி தான் இருக்கு. யாரா இருக்கும்? அண்ணி, ராதா, வா ராதா. ஓ, அந்த பிள்ளைய கூட்டிகிட்டு வந்துட்டியா? ஆமா அண்ணி, கூட்டிகிட்டு வந்துட்டேன். இங்கே தங்க வைக்க தான் கூட்டிகிட்டு வந்தேன். உங்களுக்கு ஒன்றும் ஆட்சேபணம் இல்லையே? என்னது இது? தேவையில்லாத வேலை. என்ன நடக்குது மரகதம்? என்னங்க கொஞ்சம் கோவத்தை கட்டுப்படுத்தி இருங்க. அவன் என்கிட்ட சொல்லிட்டு தான் கூட்டிகிட்டு வந்தா. தயவு செஞ்சு எதுவும் பேசாதீங்க. கொஞ்சம் நான் சொல்கிறேன், புரிஞ்சுக்கோங்க. என்ன நடக்குதுன்னு எனக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குது. இதுக்கு நீயே அமைதியா போங்கிற. இதெல்லாம் நல்லாவா இருக்கு? நான் தான் சொல்கிறேன்ல, கொஞ்சம் பொறுமையாக இருங்க. ஆரம்பிச்சிட்டாங்களா? இவங்க எதுக்கு இங்கே வந்தாங்க? இதெல்லாம் சொன்னால் நம்ம குற்றவாளியும்பாங்க. என்னமோ பண்ணட்டும், நம்ம பாட்டுக்கு நம்ம வாய் முடிக்கிட்டு இருக்கதான் நல்லது. இல்லைன்னா என் பொண்டாட்டி அதுக்கும் கோவப்படுவா. போதும்பா, இவட்ட ஏற்கனவே நான் ரொம்ப வாங்கிட்டேன். அக்கா உள்ளே வாங்க. ஏக்கா தங்கி நிற்கிறீங்க? நம் 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 நம். ஏம்மா வாமா, உட்காரு, சாப்பிடுவேன். இல்லைங்கக்கா, நான் சாப்பிட்டு தான் வரேன். வீட்டில் பழைய சாப்பாடு இருந்தது, அது சாப்பாடு வேஸ்ட்டாக போயிருந்து சாப்பிட்டு தான் வந்தேன். அண்ணி, அங்கே தோசை மாவு இருக்குல்ல அண்ணி? இருக்கிறாதா? நான் வந்து சுட்டு தரட்டுமா? இல்லை நீ வேண்டாம், நான் அங்கே போய் சாப்பிட்டுக்கிறோம். சரி ராதா, இங்கே உட்காரு, நான் சுட்டுட்டு வரேன். பரவாயில்ல நீ, உங்களுக்கு ஏன் சிரமம், நான் சுட்டுக்கிறேன். இங்கே பாருமா, உன் பேர் என்ன? லட்சுமி. நீ பாருமா லட்சுமி, இதுக்கு தயக்கப்படாத, இது உங்கள் வீடு மாதிரி. நடந்தது நடந்துடுச்சு, இனி என்ன அப்போது வருத்தப்பட்டு. சரியா? அவன் இப்போ ஜெயிலில் தான் இருக்கான். அவன் பண்ண தப்புக்கு அதான தண்டனை, அனுபவிக்கிட்டோம். சரி, நீங்கள் போய் தோசையை சுட்டு சாப்பிடுங்க. எம்மாடி, நீ எதுவும் மனசில் வச்சுக்காத. சரிங்கக்கா. சரி அண்ணி, நான் போய் தோசை சுட்டு கொடுக்குறேன். சரி ராதா, போ. இந்த இன்னொரு ரூம் இருக்குல்ல, அங்கே வேணால் படுத்துக்கோங்க 2 பேரும். சரிங்க அண்ணி, வா அங்கே போகலாம். என்னங்க, ஏங்க கோபமாக பார்க்குறீங்க? இதெல்லாம் நல்லாவா இருக்கு? அவனே 2வது கல்யாணம் பண்ணிக்கிட்டு போயிட்டான். அவளை கூட்டி வந்து வீட்டில் வச்சிருக்கிற. ஊர்வலகம் கேட்டால் சிரிச்சு போயிடும். என்ன மரகதம் நீ பண்ணிட்டு இருக்க? தெரிஞ்சுதான் எல்லாம் பண்றியா? இங்கே பாருங்க, நான் எதுவும் சொல்கிறதில்ல. அவள் ஒத்த காலில் நிற்கிறா. ராதா, நான் என்ன பண்ணட்டு சொல்லுங்கள்? என்னமோ இந்த பாவம்லாம் நமக்கு தேவையா? மாசமாக இருக்கால வீட்டை விட்டு துரத்தி இருந்துட்டு போட்டு விடுங்க. எல்லாம் குழந்தை பிறக்கிற வரைக்கும் தான். அதுக்கப்புறம் அங்கே யாரும் வச்சிருக்கா? என்னமோ எதுவும் சொல்றதில்ல. 4 பேர் 4 விதமாக பேசுவாங்க. இதெல்லாம் கேட்கணும் நம்ம தலையெழுத்து. சே, ஏன் இப்படி பண்றீன்னு தெரியல. அத்தை, அவங்களுக்காக நீங்கள் 2 பேரும் சண்டை போடாதீங்க, விடுங்க. எவ்வளோ நாள் இருப்பாங்களோ இருந்துட்டு போட்டோம். நம்ம துரத்தின பாவம் நமக்கு வேண்டாத்த. மாமா, நான் சொன்னால் நீங்கள் கேட்பீங்கல்ல? என்ன கண்ணு, நீயும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ற? என்ன பண்ணுறது மாமா, வீடு தேடி வந்துட்டாங்க, நம்ம அனுசரித்து தான் போயாகணும். விடுங்க. எத்தனையோ பேர் கெட்டவங்களா இருந்தாலும் மனசு மாதிரி நல்லவங்களா மாறுது இல்லையா? அந்த மாதிரி நினச்சிக்கோங்க. அவங்க எந்த தப்புமே பண்ணலையே. தப்பு பண்ணது பூரா அத்தையோட தம்பி தானே. அப்படி இருக்கும்போது இவங்களை தண்டிக்கிறது எந்த விதத்தில் நியாயம்? விடுங்க மாமா. சரிம்மா கண்ணு, என்னமோ நீ சொல்றேன் தான் வர்றேன். சரி, நீங்க 2 பேரும் சாப்பிடுங்க. சரிங்க மாமா. ஓய், சாப்பிட வேண்டியதானே? என் முகத்தை பார்த்துட்டு இருக்கீங்க? ஒன்றுல பண்ணாட்டி நல்லா டெவலப் ஆயிட்டேன், அதுதான் பார்த்தேன். நாளைக்கு நானும் அத்தையும் துளசி வீட்டுக்கு போகிறோம், தெரியும்ல? தெரியும், போயிட்டு வாங்க. நீங்கள் சொல்லி நாங்கள் போக மாட்டோமோ? போயிட்டு தான் வரப்போகிறோம். நானும் நாளைக்கு வயலுக்கு போகலான்னு இருக்கேன். அப்புறம் துளசி, நாளைந்து பேண்ட் ஷர்ட் போடலான்னு இருக்கேன். என்னது, பேண்ட் ஷர்ட்டா? ஆமா, எப்போ பாரு வேட்டி சட்டை நல்லாவா இருக்கு. நாளைந்து கொஞ்சம் மாடலாம் வரலான்னு இருக்கேன். ட்ரெஸ்ஸு ஃபர்ஸ்ட்லாம் பேண்ட் ஷர்ட்டை தான் போட்டிருந்தேன். அது எல்லாம் பீரோக்குள்ள இருக்கு, நீ பார்க்கல? அது உங்களுதா? நான் ஏதோ வேஸ்ட் துணி இல்லை நினச்சிட்டு இருந்தேன். இல்லடி, என்னோட தான். ஓ அப்படியா? சரி போடுங்க, எப்படிதான் இருக்குன்னு பார்ப்போம். நாளைக்கு அதை போட்டு தான் வயலுக்கே போகிறேன், தெரியுமா? சரிங்க. நாளைக்கு துளசி மாப்பிள்ள வீட்டில் தான் இருப்பாருன்னு நினைக்கிறேன். வரேன்னு சொல்லியிருக்கேன், அதனால் வரமாட்டாரு. சரி, நீ அந்த பஞ்சாயத்தை நீயே பேசி முடிச்சுக்கோமா. நான் எதுவும் தலையிடவே இல்லை. நீயாச்சு அவங்களாச்சு. தானே பார்த்தேன். துளசிக்கு ஒரு அண்ணனா இருந்து எல்லாத்துலேயும் தப்பிச்சுக்கணும்னு தான் நினைக்கிறீங்க. இந்த பிரச்சனையை தீர்த்து வைக்கணும்னு நினைக்க மாட்டேங்கிறீங்க, பார்த்தீங்களா? பாடி கோழி பிடிச்சா அவள் ஏதாவது ஒரு பிரச்சனை எடுத்து வைப்பான், அதுக்கு நான் போய் தீர்த்து வைக்கணுமா? யார் அந்த பிரச்சனையை எடுக்கிறாங்களோ அவங்க தான் அதை தீர்த்து வைக்கணும். அவள் தானே ஆரம்பிச்சா, அவளே முடிச்சிட்டோம். இங்கே ஒரு அண்ணன், இது உங்களுக்கு சொல்கிறது இதா இல்லை? ஏதாவும் இல்லைம்மா. சரி, இட்லி சாப்பிட்டு காயுது. அது சாப்பிட்டுங்க, என்ன பார்த்துட்டு இருக்கீங்க? சும்மா தாண்டி. அம்மா, இட்லி சட்னி சூப்பராக இருக்குமா.
அது இந்த ரெட் கலர் சட்னி காரம் தூக்கலாம் இருந்தாலும் டேஸ்ட் செம்மையா இருக்கு. இப்பா சாப்பிடு சாப்பிடு. ஞம், 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 ஞம். ஞம், 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 ஞம். ஞம், 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 ஞம். இந்த அக்கா முதல்ல நம்மகிட்ட கோவமா பேசினாங்க. இப்ப நல்லா நமக்கு உதவி பண்றாங்க. இவங்களை புரிஞ்சுக்கவே முடியலையே. தோசமா இங்க தான் இருக்கு. இவளுக்கு ஒரு 3 தோசை சுட்டு கொடுப்போம். இவா வந்து உட்காரு. அக்கா நானே சுட்டுக்கிறேன், உங்களுக்கு ஏன் சிரமம்? அட உட்காரு, சும்மா உங்களுக்கு ஏன் சிரமம், உங்களுக்கு ஏன் சிரமம்னு உட்காரு, நான் சுட்டு தரேன். சரிங்கக்கா. 3 தோசை சுட்டுருக்கேன், போதும்ல? போதுக்கா, கொடுங்க. இந்தா இதை வாங்கிக்கோ, சாப்பிடு. இன்னும் சாப்பிடு, தோசை சுடுறேன். போதுக்கா இதுவே. அக்கா போதுக்கா. சரி நீ சாப்பிடு, நான் எனக்கு சுட்டுக்கிறேன். எம்பிட்டு நாளாச்சு இந்த மாதிரி நல்லா சாப்பாடு சாப்பிட்டு. ஏதோ ரேஷன் அரிசியில பொங்கி கிடைக்கிறத வச்சு சாப்பிட்டு இருந்தேன். இன்னைக்குதான் வாய்க்கு ருசியா நல்ல சாப்பாடு கிடைச்சிருக்கு. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த அக்கா மாதிரி ஒரு அக்கா கிடைக்க நான் கொடுத்து வச்சிருக்கணும். இவங்க வாழ்க்கையை பங்கு போட்டுக்கிட்டேன். ஆனா எனக்கு உதவி பண்றாங்களே. கண்டிப்பா இவங்களுக்கு நான் துரோகம் பண்ண மாட்டேன். குழந்தைய பத்தி இந்த அக்கா கையில கொடுத்துட்டு நான் கிளம்பிடுவேன். ஞம், ஞம், ஞம். பாவம் ரொம்ப ஆசாசியா சாப்பிட்றா. இவளுக்கு இந்த நேரத்துல நல்லா சாப்பிடணும்னு தோணுது போல. இனிமேலாவது கொஞ்சம் அதை இதையும் செஞ்சு கொடுக்கணும். என்னமோ வயிற்று பிள்ளை கறி மனசை சங்கடப்படுத்தக்கூடாது. பாத்துக்கலாம், இங்க தானே இருப்பா, ஒவ்வொன்றா செஞ்சு கொடுத்துக்கலாம். இந்த மனுஷனை இப்படியே விட்டா சரி வராது. பக்கத்துல கொஞ்சம் கொஞ்சமா போய் நான் தான் நெருங்கணும். அப்பதான் அடுத்த குழந்தைக்கு ரெடி பண்ணி இந்த சொத்தை பூரா என் பேர்ல எழுத முடியும். என்னது இது? பக்கத்துல வந்து உரசிட்டு வர தள்ளி பொடி. ஏங்க ஏன் இப்படி கோவப்படுறீங்க? நான் பக்கத்துல உட்காராம வேற யாரு உட்காருவா? கடைசி காலம் ஒண்ணு, கடைசியில இதெல்லாம் நமக்கு தேவையா? தள்ளி போ. இன்னைக்கு நீங்க என்ன திட்டினாலும் நான் தள்ளி போக மாட்டேன். எனக்கு இன்னைக்கு நீங்க வேணும். இப்படி சொல்ல உனக்கு அசிங்கமா இல்ல? அசிங்கமா இல்லையான்னு? தள்ளி போ. என் கிட்டே வரக்கூடாது சொல்லிக்கல. அப்புறம் எதுக்கு பக்கத்துல வர? அதெல்லாம் முடியாது. இன்னைக்கு நமக்கு அது நடந்தே ஆகணும். அடுத்த குழந்தைக்கு நம்ம ரெடி பண்ணுவோம். ஏன் நீங்க விலகி விலகி போறீங்க? மறுபடி இப்படி எல்லாம் கேட்க உனக்கு அசிங்கமா இல்லையா? ஏன் அப்படி கேட்கற? எந்த அசிங்கமும் எனக்கு இல்ல. எனக்கு நான் சொன்னது நடக்கணும். என் வயிற்றுல இன்னொரு குழந்தை வேணும். அது உங்ககிட்ட இருந்து தானே வாங்க முடியும். அதனால தான் நான் நெருங்கி நெருங்கி வரேன். தயவு செஞ்சு என்ன டென்ஷன் பண்ணாதீங்க, அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். இப்படி கேட்க அசிங்கமா இல்ல? இவ்வளவு நாள் நானும் ஏன்னா தானே இருந்தேன். இனிமேல்லாம் ஒரு வயசு வந்துட்டா உடக்கமா இருந்துதான் ஆகணும். இந்த காலத்துல நம்ம குழந்தை பெற்றுக்கிட்டா வெளியே 4 பேர் 4 விதமா பேசுவாங்க. அது மட்டும் இல்ல, எனக்கு பேரனும் பெத்தியோ பிறக்க போற நேரத்துல இதெல்லாம் எனக்கு தேவையில்லை. பாருங்க, நீங்க கோவத்துல என்னென்னமோ முடிவெடுக்கிறீங்க. அதெல்லாம் வேண்டாங்க. நமக்கு இன்னும் வயசு இருக்கு. நமக்கு ஒன்றும் அவ்வளோ எல்லாம் ஆகல. தயவு செஞ்சு என் ஆசைக்கு நீங்க இணங்கணும். கருமா தள்ளிப்போ. உன்ட்ட நான் பொறுமையா சொல்லி பாத்துறேன். என்ன கோவப்படுத்தினா பலார்னு 2 வச்சிருவேன். நீங்க என்ன வச்சாலும் நான் அதை ஏத்துக்குவேன். ப்ளீஸுங்க, இதுக்கு மேல என்னால கெஞ்ச முடியாது. வாங்க. அருவி கட்ட முண்டோம், தமிழ்ல தானே சொல்லிட்டு இருக்கேன். வயசான காலத்துல நமக்குலாம் இது தேவையில்லைன்னு. உனக்கு புரியலையா? எந்திரிச்சு போடி. நீயா இப்ப போறியா இல்ல எந்திரிச்சு பக்கத்துல ரூம் போட்டா? இல்ல இப்படியெல்லாம் சொன்னா நீங்க கேட்க மாட்டீங்க. உங்க உதட்டோட ஒரு முத்தம் கொடுத்தனா தன்னால வலிக்கு வருவீங்க. பாரு, நீ என்கிட்ட அடி வாங்காம எந்திரிச்சு போக மாட்டேன்னு நினைக்கிறேன். என்னதான் அடிக்கிறீங்கன்னு நானும் பாக்குறேன். இன்னைக்கு நான் நினைச்சதை பண்ணாம விட மாட்டேன். கருமா என்னடி ஆச்சு இன்னைக்கு உனக்கு? ஒரு மாதிரியாவே பேசி தொலைற. உன்னை பார்த்தாலே எனக்கு அடிக்கிறப்பா இருக்கு. நான் உங்க பொண்டாட்டி, என்ன பார்த்து அடிக்கடிப்பு பண்றீங்க? இதெல்லாம் உங்களுக்கே கொஞ்சம் ஓவரா இல்ல? ஏங்க என்ன உங்களுக்கு பிடிக்கலையா? ஏன் இப்படி விலகி போறீங்க? நானும் கொஞ்சம் நாளா பார்த்துட்டு தான் இருக்கேன். உங்ககிட்ட நெருங்கவே முடியல. வாங்க. ஏன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க? உங்களுக்கு ஒரு முத்தம் தட்டுமா? எவ்வளவு சொன்னாலும் கேட்க மாட்டே நீ? கேட்க மாட்டேன். இன்னைக்கு நான் எது சொன்னாலும் கேட்க மாட்டேன். எனக்கு இன்னைக்கு நீங்க வேணும். ஏய், போனா புதுன்னு பொறுமையா போயிட்டு இருக்கேன். என்ன ரொம்ப சிண்டிட்டு கடி. இன்னைக்கு பலார்னு 2 வாங்கிட்டு தான் நீ போவேன்னு நினைக்கிறேன். நான் முத்தம் கொடுத்து எப்படி இப்ப கூல் பண்றேன்னு பாருங்க. சொன்னா நீ கேட்க மாட்டேன்லடி. இப்ப பாரு. என்னங்க என்ன பண்றீங்க? என்ன பண்றேன்னு இப்ப பாருடி. என்னடி வாங்கின அடி போதுமா இல்ல பத்தாதா? மனுஷா, என்னையா அப்படி உனக்கு பாவம் பண்ண? நான் கேட்டது என்ன தப்புன்னு என்ன தூக்கி இப்படி வீசிட்டேன். ஐயோ, தலையில நல்லா அடிபட்டுருச்சு. எல்லாம் நல்லாவே இருக்க மாட்டேன். அவன்கிட்ட போய் நான் கல்யாணம் பண்ண பாரு. அதுவும் போய் 2ஆம் தரமா. அப்படியாரு உன்னை கல்யாணம் பண்ண சொன்னா? சொத்துக்கு ஆசைப்பட்டுதானே நீ கல்யாணம் பண்ணிருக்க. அப்புறம் என்ன வாய்க்கிலேயே பேசுற? இன்னொரு டைம் என் பக்கத்துல வந்தேன்னு வச்சுக்கோ, சாவடிச்சிரும் உன்னை. ஐயோ, உன்னை நான் கல்யாணம் பண்ணதுக்கு பண்ணாம இருந்திருக்கலாம். தலையில நல்லா அடிபட்டுருச்சியா, என்ன தூக்கு. உன்னை நான் எதுக்கு தூக்கணும்? உன்னால எந்த பிரச்சனையும் இல்ல. நீ இருந்து எல்லாத்துக்கும் பிரச்சனை தான் பண்ணிட்டு இருக்க. அதனால இருக்கிறது ஒண்ணுதான், இல்லாத போறது ஒண்ணுதான். சரியா? உங்ககிட்ட இருந்து நான் இதை எதிர்பார்க்கவே இல்லை. சத்தியமா எதிர்பார்க்கலையா? நான் உன்னை சும்மாவே விட மாட்டேன். என்னடி பண்ணுவ? என்ன பண்ணுவ? போன போது தான் நான் பொறுத்து போயிட்டு இருந்தேன். சும்மா வந்து என்ன நோண்டிட்டே இருக்க? அதுக்குன்னு இப்படிதான் பண்ணுவியா? ஐயோ, என் தலையில அடிபட்டு ரத்தம் வருதியா, தூக்கியா? நான் தான் சொல்றல, நீ செத்தாலே எனக்கு கவலை இல்ல. எனக்கு தூக்கம் வருது, நான் போய் தூங்குறேன். இந்த மாதிரி கெட்டவளுக்கெல்லாம் கெட்ட புத்தியெல்லாம் இப்படிதான் நடக்கும்.
கெட்டவங்களுக்கு கெட்டது தான் நடக்கும். அதுக்கு நீ தாண்டி எடுத்துக்காட்டு. யோ நான் மட்டும் ஏதாவது ஒரு நோய் சேர்த்து போயிட்டேன்னு வச்சுக்கோ, சத்தியமா உன்னை சும்மாவே விட மாட்டேன். பேய வந்து உன்னை உன் பிள்ளை ஒரு ஆட்ட ஆட்டிடுவேன். ஆமா நீ இப்ப வந்து கிழிச்ச போடி வந்துட்டா. எனக்கு தூக்கம் வருது, நல்லா இருந்தா எந்திரிச்சு வந்து உள்ள படு. இல்ல சாவரனா செத்து தொலை. உன்னால யாருக்கு எந்த பிரயோஜனமும் இல்ல. நீ எல்லாம் என் மூஞ்சில முடிச்சிடாது. யோ நில்லையா, யோ தலைவலி தாங்க முடியல, யோ நில்லையா. இவளை காப்பாத்தணும், அந்த பாவம் நம்ம சும்மா விடாது. இப்படி கடந்து தொலைட்டோம். ஓ ஐயோ 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 தலை அடிப்படு, ரத்தம் போகுது. ஐயோ யாராவது என்ன காப்பாத்துங்க, காப்பாத்துங்க, காப்பாத்துங்க. என்ன சாகடிச்சிட்டல. யோ உன்னை என்ன பண்றேன்னு பாரு. கண்டிப்பா உன்னை சும்மா விட மாட்டேன். உங்களை ஏதோ சுத்தி சுத்தி வருவேன். என்ன கதிக்கு உங்களை ஆளாக்குறேன்னு பாட்டி. எப்படி பாட்டி அதுக்குள்ள இவ்வளோ ஐட்டம் செஞ்சிட்டீங்க? ஆனா ஒண்ணு பாட்டி, உங்களை மாதிரியெல்லாம் எங்களால வேலை செய்ய முடியுமான்னு தெரியல. உங்க வயசுல நீங்க பாருங்க, அதுக்குள்ள படன்னு இவ்வளோ ஐட்டத்தை செஞ்சிருக்கீங்க. உண்மையிலுமே நீங்க கிரேட் பாட்டி. என்னமா பண்றது, வீட்டுக்கு விருந்தாள் வந்துட்டீங்க, உங்களுக்கு பிடிச்சதெல்லாம் செஞ்சு பண்ணும்ல, அப்புறம் ஓடி ஆடி செய்யாம என்ன பண்றது? அதனாலதான் இருந்த கொஞ்ச நேரத்தில் என்னால் முடிஞ்ச எல்லா ஐட்டத்தையும் செஞ்சிட்டேன். எது எது நல்லா இருக்கு, எது எது நல்லா நீங்க சாப்பிட்டு பார்த்தே சொல்லணும். பாட்டி எல்லா டிஷ்ஷும் நல்லா தான் இருக்கும். நீங்க என்ன இப்படி சொல்றீங்க? உங்க பார்த்தாலே தெரியுது இவ்வளவு சமைச்சிருக்கீங்க, அது எப்படி டேஸ்ட் இல்லாம இருக்கும்? அதான் இருந்தாலும் சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்க தம்பி. நீங்க வாயிலே வடச்சுடுறீங்க, சாப்பிட்டு சொல்லுங்க. சரிங்க பாட்டி. ஆமா ஆமா, சீக்கிரமா சூடா இருக்கும்போதே 2 வயசு சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. கண்மணி நீயும் சாப்பிட்றீ? சாப்பிட்றேங்க, நீங்களும் சாப்பிடுங்க. எல்லாரும் நல்லா வயிறார சாப்பிட்டு நிம்மதியா படிச்சு தூங்க. எனக்கு அதுதான் வேணும். உங்களுக்கு வயிறு நிறைந்தா எனக்கு மனசு நிறையும். சூப்பர் பாட்டி, நீங்க பேசுறது நீங்க பண்றதெல்லாம் பார்க்கும்போது இன்னும் இங்க 2 நாள் இருக்கணும்னு ஆசையா இருக்கு. ஆனா முடியாதே பாட்டி. ஏன் என்ன இப்படி சொல்றவ? நாளைந்து நானும் ஒரு ஆபீஸ் போகணும் பாட்டி. அதான் பாட்டி எப்பயாச்சும் லீவ் கிடைச்சுன்னு வச்சுக்கோங்க, வந்து 2 நாள் தங்கிட்டு போறோம், சரிங்களா? ஐயா தாராளமா வாங்க தம்பி. நீங்க எல்லாம் வந்து தங்கிட்டு போனாதான் எனக்கு ஒரு மாதிரி இல்லாம இருக்கும். எனக்கும் மனசு நிறைவா இருக்கும் தம்பி. சந்தோஷம் பாட்டி. சரி சாப்பிட்றோம். அப்படிங்க என்னைய பார்த்துட்டு இருக்கீங்களே. சாப்பிட்றோம் பாட்டி. ஓய் நல்லா சாப்பிடு. சாப்பிட்டீங்கன்னா தான் உடம்பு தெம்பா இருக்கும், புரிஞ்சுதா? எதை கொண்டாந்து எதோட சேர்க்குறீங்க? அடி வாங்கிக்குவீங்க. நம்ம இங்க இருக்கோம், ஞாபகம் இருக்கா இல்லையா? அதெல்லாம் இருக்குடி, இல்லாமையா சொல்றேன். ஞாபகம் இல்லாமையா? நம்மளே ரூமுக்குள்ள தான் இருக்க போறோம், அப்புறம் என்னவா? இதுக்குன்னு அடுத்தவங்க வீட்டில் வந்து என்ன இது, இந்த மாதிரி வேலையெல்லாம் ஏன்ட்டு வச்சுக்காதீங்க. வாண்ட வச்சுக்கோங்க, வேற எடுத்து வச்சுக்குவாங்களா? வதை வாங்குவ, ஒழுங்கா நல்லா சாப்பிடு. அப்புறமா வந்துட்டு உடம்பு ஒலிக்குது, அங்கே ஒலிக்குது, இங்கே ஒலிக்குதும்ப. ஒழுங்கா சாப்பிட்றீ. என்னங்க கொம்பு நிறுங்க, காற்று விழுந்துற போகுது. அதெல்லாம் விழுகாது, ஒழுங்கு மரியாதை சாப்பிட்ற. இலையில இருக்க எல்லாத்தையும் காலி பண்ணும். இவ்வளோலாம் சாப்பிட்டான்னு வச்சுக்கோங்க, அவ்வளோதான். பரவாயில்ல சாப்பிடு, முடிஞ்ச அளவுக்கு சாப்பிட்ற, வேஸ்ட் பண்ணக்கூடாது. சரிங்க, நீங்க சாப்பிடுங்க, என்னையே பார்த்துட்டு காட்டி. சரிடி. பாரு நான் இப்ப சாப்பிட்றேன், நீயும் சாப்பிடு. சரிங்க. இப்ப நானும் சாப்பிட போறேன். உங்களே பார்த்துட்டு இருந்தா வேலை கேட்காது. என் வயிறு காலி ஆயிடுச்சுப்பா, பசி பசின்னு கத்துது. நல்லா இருக்குடி, பிரியாணி செம்ம டேஸ்டி, சாப்பிட்டு பாரு. ஓகே ஓகே. ஞம் 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 ஞம். வாவ், நல்லா தான் இருக்கு. ஞம் 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 ஞம். எப்படி பண்றாடி பிரியாணி? சூப்பரா? உண்மையிலுமே ரொம்ப சூப்பரா இருக்கு. நான் இது எல்லாத்தையும் காலி பண்ணிடுவேன். அடிப்பாவி. சரி சரி சாப்பிடு. என்ன தம்பி உங்க பண்டாட்டி என்ன சொல்ற அப்படி? பாட்டி பிரியாணி டாப் டக்கருங்களா? சரி சரி சாப்பிடுங்க. என்னாச்சுடி, ஏன் சாப்பிட மாட்டேங்கிறா? என்னமோ ஓமன்ற மாதிரியே இருக்குங்க. என்னாச்சுமா? பாட்டி ஓமன்ற மாதிரியே இருக்கு பாட்டி, எனக்கு வேண்டாம். ஏய் கொஞ்சமா சாப்பிட்றீ. எனக்கு என்னமோ நான்வெஜ் ஒத்துக்கவே மாட்டேங்குது. ஸ்மெல் கண்டால ஒமட்டிக்கிட்ட வருது. சரி உனக்கு நான் அப்புறமா வேற ஏதாவது செஞ்சு தர வச்சிருக்கேன்னு, நீ சாப்பிடாத. வாங்கிட்டு இது வந்துடும், வேண்டாம் விடு. ஒமட்டுதுங்கிறியே அப்புறம் எப்படி சாப்பிடுறது? வச்சிருமா. சரிடி, நானும் சாப்பிடல. உங்களுக்கு என்னங்க, நீங்க சாப்பிடுங்க. எனக்கு தான் ஸ்மெல் ஒத்துக்கல, வேற ஒன்றும் இல்லை. நீங்க சாப்பிடுங்க. இல்லடி, நீ ஏன் சாப்பிடல? நான் மட்டும் எப்படி சாப்பிடுறது? எனக்கு ஒத்துக்கலனால தாங்க சாப்பிடல. நீங்க சாப்பிடுங்க. பாட்டி எல்லாத்துக்காக தான் ஆசையாக செஞ்சாங்க, நீங்களும் சாப்பிடலைன்னா என்ன நியாயம் இது? நீங்க சாப்பிடுங்க மாப்பிள்ள, நான் அவளுக்கு ஏதாவது செஞ்சு கொடுத்துக்கிறேன். கண்மணி நல்லா வேற ஏதாவது செஞ்சு தட்டுமா? வேண்டாக்கா, நான் அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன். மாப்பிள நீ சாப்பிட்றா? சரிங்க மாமா. எல்லாரும் சொல்றாங்களே, சாப்பிடுங்க. சரி பொண்டாட்டி, சாப்பிட்றேன். ஏங்க நல்லா இருக்கா? எப்படி பாட்டி அன்னைக்கு செஞ்ச மாதிரியே இன்னைக்கும் இருக்கு? எப்படி பாட்டி உங்க கைவண்ணமே கைவண்ணம், அதே டெஸ்ட். எப்படிதான் செய்றீங்களோ அப்படி. மாப்பிள எல்லாம் அளவுதான் மாப்பிள, நீங்க சாப்பிடுங்க. சூப்பர் சூப்பர்.
தம்பி உங்களுக்கு பிரியாணி. ஐயோ பாட்டி போது பாட்டி, இதுவே நிறைய இருக்கு. சரி இதே சாப்பிட்டு முடிங்க. என்னங்க சாப்பிடலான்னு சொல்லிட்டு வெளுன்னு வெளிச்சு கட்டுறீங்களே. என்ன பண்றது கண்மணி, ஒரு பக்கம் சாப்பிடக்கூடாது பார்த்தாலும் இன்னொரு பக்கம் சாப்பிடணும்னு தோணுது. அதனால தான். சரி ஓகே சாப்பிடுங்க. ம் ஞம், 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 ஞம். நல்லா ஏப்பம் பாட்டி, சூப்பரா இருந்தது. ம் பொண்டாட்டிங்க சாப்பிடலாம், சாப்பிட்டு எப்படியா போடுறாரு பாரு. ஹம். பாட்டி சூப்பர் பாட்டி. அடுத்த டைம் கண்டிப்பா உங்க கைக்கு தங்க வலையில போட்டுடலாம். ஆமா ஆமா, நான் சொல்லலாம்னு இருந்தேன், நீ சொல்லிட்ட. தங்க வலையெல்லாம் போற அளவுக்கு ஆசை இல்லம்மா. நீங்க சொன்னதே எனக்கு போட்ட மாதிரி சந்தோஷமா இருந்தது. பாட்டி ஒரு நாள் எங்க வீட்டுக்கு வாங்க பாட்டி, சரிங்களா? கண்மணி குழந்தை பண்ணங்காட்டி வாங்க. ம் கண்டிப்பா வரமா. நீங்களும் அடிக்கடி நம்ம வீட்டுக்கு வந்துட்டு போகணும். வருவோம் பாட்டி, அதான் இப்ப வந்து பழகிட்டல, கண்டிப்பா வருவோம். சரிங்க தம்பி. கண்மணி உனக்கு தயிர் சாப்பாடு எடுத்து வச்சுக்க, சாப்பிடியா? இருக்கா பாட்டி? சரி நான் அதே சாப்பிட்டுக்கிறேன். மட்டன் சிக்கன்லாம் இருக்கும்போது இவ பாரு தயிர் சாப்பாடு சாப்பிட்றா. சரி, உனக்கு தான் வாமிட் வருது, ஏதோ ஒன்று சாப்பிடு. சரி வா நான் எடுத்து தரேன். பாட்டி நாங்களும் போய் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறோம் பாட்டி. காலையில கிளம்பிடுவோம். ஆமா பாட்டி, காலையில ஃபர்ஸ்டே கிளம்பிடுவோம். ஏன்னா நாளைக்கு ஆஃபீஸ் போகணும், கொஞ்சம் வீட்டுக்கு போயிட்டு ரெடி ஆகிட்டு தான் போகணும். தம்பி அடுத்த டைம் கண்டிப்பா வீட்டுக்கு வரணும். வரேன் பாட்டி. சீக்கிரம் வேற ஏதாச்சும் கொண்டு வரட்டுமா? ஐயோ அதெல்லாம் எதுவும் வேண்டாம், போதும் போதும். சரிம்மா. பாட்டி எங்களுக்கு லீவ் முடிஞ்சது, நாளைக்கு காலேஜ் போகணும். அதுக்குள்ளேவா? ம் காலேஜ் லீவ் விட்டு 1 வீக் ஆயிடுச்சு. என்ன அதுக்குள்ளேயே வாங்குற? வீட்லயேவா இருக்க முடியும்? காலேஜ் ஸ்டார்ட் பண்ணியா போகணும் பாட்டி. சரி சரி எல்லாரும் கிளம்ப போறீங்கப்ப. அப்படி இல்லை பாட்டி, காலேஜும் முக்கியம் ஆஃபீஸும் முக்கியம், ரெண்டையுமே பார்க்கணும்ல. ஆமாம்மா எனக்கு என்ன, வீடு விட்டா கிச்சனு, கிச்சன் விட்டா வீடு, இதுதான் என் வாழ்க்கை. நீங்கள் நல்லா வளர்ந்த பிள்ளைங்க, படித்த பிள்ளைங்க, வெளியே 4 இடத்துக்கு போகணும் வரணும், இதெல்லாம் இருந்தால் தானே ஆகும். ஒன்றும் பிரச்சனை இல்லை. போயிட்டு சாயங்காலம் பார்த்து வந்துடணுமா கண்மணி? நான் பார்த்துக்கிறேன் பாட்டி. சரிங்கப்பா. சரி நான் போய் அவளுக்கு சாப்பாடு எடுத்து கொடுக்குறேன், நீங்கள் போய் படிங்க தம்பி. சரி பாட்டி, குட் நைட். குட் நைட் தம்பி. குட் நைட் பாட்டி. குட் நைட்மா, குட் நைட். டேய் தினேஷ், நான் ராசுமா. நீ என்னோட பேண்ட் சட்டை போட்டு கொண்டிருக்கவன்? என் ட்ரெஸ் எல்லாம் அழுக்குல கிடக்கு, அவன் துவைக்கவே இல்லை. அப்படியா? தெரிஞ்சிருந்தா நானா துவைச்சு போட்டுருப்பனே. சரி நீ எப்படி உம்முன்னு கொண்டிருக்கவன், என்ன ஆச்சுடா? என்னம்மா ஒண்ணுமே தெரியாத மாதிரி கேக்குறீங்க? ஆனந்தா எல்லாம் ஆயிடுச்சு, இதுல வேற தனியா ஏதாவது ஆகணுமா? நீங்க வேற ஏமா கடுப்ப கிளப்பிக்கிட்டு. சரிடா, நடந்ததை பத்தி பேசி பிரயோஜனம் இல்லை. இனிமே அடுத்து என்ன பண்ணலாங்க மட்டும் யோசி. இனி என்னமா பண்ணணுங்கிறீங்க? என்ன பண்ணணுங்கிறீங்க? அவதான் பேசி சம்மந்தம் முடிச்சுட்டு வந்திருக்காளே, எல்லாத்தையும் எழுதி கொடுத்துட்டு நான் அடுத்த நிற்க வேண்டியதான். அந்த அளவுக்குலாம் விட்டுருவோமாடா? நீயும் அவளாட்டவே பேசுற. அவ வாக்கு கொடுத்துட்டு வந்திருக்காமா, பின்ன என்ன பண்ண சொல்றீங்க? ஒரு வார்த்தை, வீட்டுல நான் இருக்கேன் நீங்க இருக்கீங்க, கேட்கணும் தோணுச்சா? ஐயோ அவ தினேஷோட வாழ்க்கையை மட்டும் பார்த்திருக்கா. அவன் சந்தோஷத்துக்காக தான் இப்படி யோசிச்சிருக்கா. புரிஞ்சுக்கோ. எனக்கும் ஆத்திரமும் கோவமும் இருக்கதான் செய்யுது. என்ன பண்றது? ஆயிரம் இருந்தாலும் நம்ம பையனுக்காக, உன் தம்பிக்காக தானே அவ இவ்வளோ தூரம் பண்ணியிருக்கா. அதை நினைக்கும் போது நம்மளை விட அவளுக்கு ஒரு படி அக்கறை இருக்குன்னு தான் யோசிக்க தோணுது. வேற என்ன பண்ண சொல்ற? என்னமோமா, எனக்கு எதுவும் சரியா படல. பாருடா, சில விஷயங்கள் நடக்கும்போது அதை ஏத்துக்கதான் வேணும். நம்மளால எதையும் மாற்ற முடியாது. தயவு செஞ்சு போய் அந்த பிள்ளையை சமாதானப்படுத்துற வழியை பாரு. அவ எப்படியே அழுதுட்டு தான் இருப்பா. போடா. என்னத்த சமாதானப்படுத்தது? வாங்கம்மா, நீ வேற அவ பண்றதுக்கு வேற அவளை சமாதானப்படுத்திடுமா? சரிடா, ஏதோ ஒன்று பண்ணலாம். என்ன ஒண்ண சொல்ற? நானும் தினேஷ் கிட்ட பேசி பாக்குறேன். சரி நான் போறேன், நீங்க போய் படுங்க. அது சாப்பிடல, ஆக்கி வச்ச சோறு காஞ்சிட்டு கிடக்குது. என்னமோ பண்ணுங்கடா. ஆளாளுக்கு ஒவ்வொரு இஷ்டமா சுத்துறீங்க. நான் சொல்றக்கு ஒன்றும் இல்லை. அம்மா போங்கம்மா, நீங்க வேற. சரி சீக்கிரம் உள்ள வந்து படு. துளசி, ஏன்டி சாப்பிடலையா? எனக்கு பசிக்கல, எனக்கு வேண்டாம். ஏன் உன் கோவத்தை சாப்பாடு மேலதான் காட்டுவியோ? எனக்கு பசிக்கலங்க. வேண்டாண்ணா விடுங்க, கம்பல் பண்ணாதீங்க. சரி, என்ன முடிவு பண்ணிருக்க? என்ன முடிவுனா? தினேஷ் கல்யாணம் நடத்துறதா வேண்டாமான்னு என்ன முடிவு பண்ணிருக்கேன்னு? ஏன் நான் இப்பதானே கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வெளியே சொல்லிட்டு வந்தேன். அப்புறம் என்ன திரும்ப திரும்ப வந்து கேக்குறீங்க? உங்களுக்கு என்னதான் வேணும்? என்ன எதிர்பார்க்குறீங்க? நீதான் நான் எதையும் சொல்றதே கேட்க மாட்டேங்கிறே. நான் உன் புருஷனா, சில விஷயங்கள்ல சில முடிவுகள் எடுக்கணும்னு நினைக்கிறேன். அது உன் கையில தான் இருக்கு. என்ன முடிவு? என்ன முடிவா? நான் என்ன சொன்னேன்டி? என்ன சொன்னேன்? அவன் கல்யாணத்தை நடத்த பத்தி இதோட கைவிட்டுன்னு சொல்றேன். கேட்க மாட்டேங்கிற. என்னதான் பண்ணலான் இருக்க? உங்களுக்கு மட்டும் உங்க வாழ்க்கை முக்கியம். ஆனா அவன் வாழ்க்கை எப்படி போனா என்ன, அப்படித்தானே? அவன் இடத்துல இருந்து யோசிச்சு பாருங்க. நீங்க அந்த மாதிரி ஒரு பிள்ளைய லவ் பண்ணி வேண்டான்னு சொன்னா விட்டுட்டு வந்துவீங்களா? சொல்லுங்க சொல்லுங்க. நான் அப்படியெல்லாம் விட்டு வந்திருக்க மாட்டேன். நான் லவ் பண்றதுக்கு முன்னாடியே நமக்கு செட் ஆகுமா ஆகாதான் யோசிச்சுட்டு தான் லவ் பண்ணியிருப்பேன். இதுக்கு பேரு லவ்வே இல்ல, லவ்வா லவ். பார் துளசி, இப்ப நீ மாசமா இருக்க. உன் வாழ்க்கை உன் உடம்பு தான் முக்கியம்.
அவன் லைஃபை பார்க்குறேன் இவன் லைஃபை பார்க்குறேன்னு உன் லைஃபை ஹோட்ட விட்டுறாத. அவ்வளோதான் நான் சொல்லிட்டேன். பாருங்க, தினேஷ் எனக்கு பிறக்காத பையன் மாதிரி. என் புள்ள வாழ்க்கைக்காக நான் எந்த எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கும் போவேன். கண்டிப்பா போவேங்க. துளசி, இந்த அளவுக்கு நீ வந்துட்ட அப்படித்தானே? நீ யார்கிட்ட பேசிட்டு இருக்கன்னு உனக்கு ஞாபகம் இருக்கா இல்லையா? நல்லாவே ஞாபகம் இருக்கு. எனக்கு ஞாபகம் ஒன்றும் இல்லாம இல்லை, நல்லா இருக்கு. என் புருஷன்கிட்ட ராசி கிட்ட பேசிட்டு இருக்கேன்னு நல்லாவே ஞாபகம் இருக்குங்க. என்ன இப்ப? ரொம்ப தப்பு பண்றடி, ரொம்ப ரொம்ப தப்பு பண்ற. உன்னை நான் நல்ல பொண்ணு, என் பேச்சை கேட்கற பொண்ணு, குடும்ப பொண்ணு நினைச்சேன். ஆனா நீ நான் சொல்ற ஒரு ஒன்னையாவது கேட்கறியா? உன் இஷ்டத்துக்கு நீ எடுக்கிறதான முடிவுன்னு சுத்திட்டு இருக்க. சொல்லுடி. இப்படிதாங்க பேசுவேன். உங்களுக்கு உங்க தம்பி மேல சுத்தமா அக்கறை இல்லை. ம், அந்த பிள்ளை மேலே அக்கறை இல்லை. அவங்க எவ்வளோ காதல் வச்சிருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? தெரியுமாங்க? ம், உங்களுக்கு எங்க அதெல்லாம் தெரிய போகுது? உங்களுக்கு எப்பயும் உங்களோட வாழ்க்கை மட்டும்தானே முக்கியம். யார் எக்கெடுக்கட்டு போனா என்னன்ட்டு உங்க லைஃப்பை பட்டு மட்டும்தான் யோசிக்கிறீங்க. அப்ப நான் ஒரு சுயநலவாதி அப்படித்தானே? அப்படித்தானே சொல்ற? ஆமா, அப்படிதான் சொல்லுவேன். இல்லடி, யாரை கேட்டு அந்த ஆளுக்கு போட்ட கண்டிஷனுக்குள்ள ஒத்துக்கிட்டு மண்டை ஏட்டிட்டு வந்தேன். சொல்லுடி, சொல்லு. இந்த வீட்டை அவங்க பேர்ல எழுதி வச்சிடலாம்னு சொல்றீல்ல, நம்ம நடு தெருவில் தான் நிக்கணும். அதுக்கு இப்ப நீ என்ன பதில் சொல்ல போற? ஏதோ 20 பவுன் போறேன்னு சொல்லிட்டு வந்தியா? எங்கடி இருக்கு? எடு முதல்ல. இதுக்கு எல்லா கேள்விக்கு நீ பதில் எனக்கு எடுத்து வைக்கணும். இப்ப அதுக்கப்புறம் நீ என்ன வேணாலும் பேசு. இவ்வளோ பேசுறீங்கல்ல, நீங்க ஒரு ஆம்பளை தானே? ம், வேலைக்கு போய் உங்களால சம்பாதிக்க முடியாது. சரி, வேலைக்கு தான் போய் சம்பாதிக்க முடியல, விடுங்க. உங்க கையில காசு இருந்து அதை வச்சு ஒரு சுயதொழில் பண்ணா அதை வச்சு வருமானம் பார்க்கலாமே. ம், அதை வச்சு எவ்வளவோ சாதிக்கலாம். அது கூட உங்களால பண்ண முடியாதா? ஆ, நான் கல்யாணத்துக்கு 4-5 மாசம் டைம் கேட்பேங்க. அந்த 4-5 மாசத்துல எவ்வளோ விஷயம் பண்ணலாம். பண்ண முடியும்னு நினைச்சா கண்டிப்பா பண்ணலாம். ஒருவேளை உங்களால முடியாதோ என்னமோ, என்கிட்ட விட்டு பாருங்க, எல்லாத்தையும் நான் பண்ணி காட்டுறேன். என் மேல உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னு மட்டும் சொல்லுங்க. அதை விட்டுட்டு மொத்ததெல்லாம் பேசிட்டு இருக்காதீங்க. சி, என்ன பேசுறோம் ஏது பேசுறோம் புரிஞ்சுக்கிட்டு பேசு. சும்மா உன் இஷ்டத்துக்கு வார்த்தை விட்டுட்டு இருந்தா அப்புறம் கோபம் வந்தா என்ன பண்ணுவோன்னு எனக்கே தெரியாது. என்ன பண்ணுவீங்க? என்ன பண்ணுவீங்க? மிஞ்சி போனோம் இந்த வீட்டை விட்டு என்னை வெளியே துரத்துவீங்க. அதானே உங்களால பண்ண முடியும். சொல்லுங்கங்க. வேற அதை தாண்டி வேற என்ன பண்ணணுங்கிற? ம், இந்த நிமிஷம் சொல்றேன். உன்னை வீட்டை விட்டு வெளியே தட்டினா உனக்கு போறதுக்கு எங்கடி நாதி இருக்கு? எங்க போய் நிப்ப? இவ்வளோ பேசுற இல்ல, இப்ப சொல்லு. எங்க போய் நிப்ப? மொத்தவங்களுக்கு வக்காலத்து வாங்குறீல்ல, உன் வாழ்க்கை இப்ப கேள்விக்குறியா நிக்கும். எங்க போய் நிப்ப? சொல்லுடி. ஓ, அப்ப இவ ஒரு பொண்ணு தானே? கேவலம் உங்களுக்கு பொண்டாட்டி தானே? இவளால என்னத்தை சாதிக்க முடியும், என்னத்தை கிழிக்க முடியும்னு நினைச்சுக்கிட்டு தானே இவ்வளோ நாள் என் கூட வாழ்ந்திருக்கீங்க. ம், அப்ப என்னால எதுவும் பண்ண முடியாதுங்கிறத உங்களோட எண்ணம். நான் சொல்றது கரெக்ட் தானே? தாண்டி இப்ப சொல்ற நல்லா எழுதி வச்சுக்கோ. உன்னால எதையும் சாதிக்கவும் முடியாது, எதையும் கிழிக்கவும் முடியாது. நீ ஒரு வெத்து வேட்டடி. அடிச்சு சொல்ற, நீ எதுக்குமே லாக் இல்லாதவ. உன்னால முடிஞ்சதை பண்ணி காட்டி பார்க்கலாம். இவ்வளோ பேசுறீல, அவனுக்கு போறேன்னு சொன்ன பவுனு தோ இந்த வீட்டை எழுதி வைக்கன்னு சொன்னில, இதுக்கெல்லாம் சேர்த்து ஒரு அமௌண்ட்டை உன்னால எடுத்து வைக்க முடியுமா? ஆ, உன்னால என்னடி பண்ண முடியும்? என்ன பண்ண முடியும்? நீ என்ன வேலைக்கா போற? எதுக்குமே துப்பு இல்லையில, அப்புறம் என்னத்துக்கு சவால் உனக்கு? ம், அப்ப அப்ப என்னால எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு தானே சொல்றீங்க? நான் பண்ணி காட்டிட்டேனா அப்ப எங்க போய் வச்சுக்கோங்க உங்க மரத்தை? சொல்லுங்கங்க, என்ன பண்ணுவீங்க அப்ப? பாருடி, உன்னால எதுவுமே கிழிக்க முடியாதுடி. அடிச்சு சொல்றேன், எழுதி வச்சுக்கோ. உங்ககிட்ட எத்தனை தடவை சொல்லியிருக்கேன், நான் கலெக்ட் ஆகணும்னு ஆசைங்க, கலெக்ட் ஆகணும்னு ஆசைப்படுறேன்னு. ஒரு நாளாவது மனசார சொல்லுங்க, உன் ஆசையை நான் நிறைவேற்றுறேன்டின்னு சொல்லிட்டீங்களா? இல்லையே. அப்புறம் எப்படி கட்டின பொண்டாட்டி ஆசையே நிறைவேற்றாதவங்க தம்பியோட காதல சேர்த்து வைப்பீங்க? ம், உங்களால பண்ண முடியாது, நான் பண்ணி காட்டுவேங்க. உங்களால என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கங்க. அதே போல நான் நினைச்சத சாதிச்சே காட்டுவேன். எனக்கு என் பையன் வாழ்க்கை முக்கியம். அது எந்த கொம்பனாலையும் தடுக்க முடியாது. கண்டிப்பா நான் ஒத்தாளா நின்று கல்யாணம் நடத்துவேன். உங்களால முடிஞ்சதை பார்த்துக்கங்க. ஓ ஷபாஸ், இவ்வளவு தூரத்துக்கு வந்துட்டீலடி. அப்புறம் எதுக்கு நீ இங்க இருந்து எல்லாத்தையும் பண்ணுங்கிற? வீட்டை விட்டு வெளியே போடி இந்த நிமிஷமே. இவ்வளவு பேசிட்டு நீ இந்த வீட்டுல இருக்கக்கூடாது. வீட்டை விட்டு வெளியே போ துளசி. நான் போக மாட்டேன்னு நினைக்கிறீங்களா? ஆல்ரெடி போன்னு நானும் சொல்றேன். உண்மையிலுமே உனக்கு தைரியம் இருந்தா, கலெக்டர் ஆகணும் மனசுல என்ன இருந்தா, கல்யாணம் நடத்தணும் மனசுல என்ன இருந்தா, எல்லாம் இருந்தா கிளம்பி பார்க்கலாம். இதுக்கு முதல்ல உனக்கு தைரியம் இருக்கா? சொல்லுடி. அந்த அளவுக்கு ஒன்றும் நான் சீப்பா போகல. இப்ப நீங்க என்ன சொல்லி நான் போறது?
நானே இந்த வீட்டை விட்டு வெளியே போகிறேன். ஆனால் ஒன்றே ஒன்று, என்னைக்காவது ஒரு நாள் நான் பண்ணதெல்லாம் தப்புன்னு சொல்லி என்கிட்ட வந்து நிற்கிற காலம் வெகு தொலைவில் இல்லைங்க. கண்டிப்பாக அந்த நாள் வரதான் போகுது. உன்னால முடியாதுடி. வெறும் வாய்ச்சவடால் கறியெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. கிளம்பு பார்க்கலாம். இவ்வளோ தூரம் பேசியும் உங்களுக்கு நான் வீட்டை விட்டு வெளியே தானே போகணும். தாராளமாக போகிறேன். இப்பயுமே என்னால் எதுவுமே பண்ண முடியாது, இவ எதுக்குமே துப்பு இல்லைன்னு நினைக்கிறீங்க பார்த்தீங்களா? அந்த எண்ணத்தை உடைக்கிறதுக்காகவே நான் வெளியே போகிறேங்க. அதே போல் தினேசன் கல்யாணத்தை எப்படி நடத்தணும்னு எனக்கு தெரியும். அதுவும் உங்கள் யாரோட தயவு இல்லாமல் நான் தனியாலாம் நின்று நடத்தி காட்டுறேன். உங்களால் என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கங்க. நான் கிளம்புறேன். போடி பெருசா. 2வது நாள் வந்து இங்கே தான் நிற்க போற. ஐயோ என்னை மன்னிச்சிருங்க, நான் தெரியாம பேசிட்டேன், தெரியாம வார்த்தை விட்டுட்டேன் அப்படின்னு சொல்லி என் காலில் விழுந்து கொதற போற. வந்துட்டு வீரவசனம் பேசிட்டு கிளம்பு கிளம்பு. இங்கே பேசி பேசி டைம் வேஸ்ட் பண்ணாத, சரியா? போ போ. வந்துட்டா. போக தான் போகிறேன். நான் போக தான் போகிறேன். நான் இங்கே இருக்கவே மாட்டேன். இங்கே இருந்து தான் எல்லாத்தையும் சாதிக்கணும்னு எனக்கு அவசியம் இல்லை. நான் கிளம்புறேன். துளசி யாருன்னு ஒரு நாள் இல்லை ஒரு நாள் புரிஞ்சுக்குவீங்க. அத்தைக்கிட்ட நீங்களே சொல்லிடுங்க. எல்லாத்துக்கும் எனக்கு சொல்ல தெரியும். ம், நீ இப்போ ஒழுங்கு மதியம் உன் வேலையை பற்றி கிளம்பிட்டே இரு, சரியா? இவ்வளோ தூரம் சொல்லியும் போறல, போ. கூடிய சீக்கிரம் நீ பண்ணதெல்லாம் தப்புன்னு நீயே சொல்லல, அப்ப பாத்துக்கண்டி உன்ன. இந்த ராசி யாருன்னு அப்ப புரியும் உனக்கு. பாத்ரூம் வெளியே கட்டி வச்சுட்டு நம்மள பாடா படுத்துறாரு. பாத்ரூம் போறதுனால பயமா இருக்கு. இப்படியே முன்னாடியே ஒண்ணு கூட்டிட்டு உள்ள ஓடி போய் படுத்துக்கணும். அம்மா அந்த நடு ராத்திரி பயமா இருக்கம்மா. யாரு வருவா? யாரது கதவு தரத்து வெளியே வரதே? இவன் எங்க பொட்டியை தூக்கிட்டு கிளம்பிட்டா? எங்க போறா இவ? இதுக்கு மேல நம்ம இங்க இருக்கவே கூடாது. நம்ம வேற எங்கேயாவது போயிடலாம். வேற எங்கேயாச்சும் போறியா? எங்க போறா இவ? என்னடா அது? சந்தோஷத்துக்கு மேல சந்தோஷமா வருது. இன்னைக்குதான் அவளை பொறுசு அவளை போட்டு கும்பிட்டு கும்புனா, இப்ப என்னடானா பொட்டி தூக்கிட்டு நடு ராத்திரி எங்க போறக்கு நிக்கிறாளே? அடி ஆத்தி, என்ன நடக்குது? ஒருவேளை நம்ம தூக்கத்துல இது இருக்கமோ? இல்ல ஒண்ணுக்கு உட்காரதான் வந்தா, தூக்கத்துல இல்ல. சரி கிளம்புவோம். இவ பின்னாடியே போய் எங்க போறான்னு பாப்போமா? ஐயோ ஐயோ, தூக்கமா வராது இன்னைக்கு. வேண்டாம், இவ போகட்டும். இவ எங்க போனா நமக்கு என்ன? விடிஞ்சது இதை சொல்லி சந்தோஷப்பட்டு எல்லாரும் என்ன ரியாக்ட் பண்றா நம்ம பாக்கணும். ஐயோ, அந்த கண்கொள்ளா காட்சியை பார்க்க விடியணுமே. சீக்கிரம் விடுங்க, பரவாயில்லையே. ஆஹா, போயிட்டா போண்டே. இன்னைக்கு ஒரு குத்தாட்டத்தை போட்ட வேண்டியதான்.